வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். இதையெல்லாம் நான் மறுக்கப் போகிறேன்? இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக, கோவில் கொடியவரின் கூடாரமாக இருக்க கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தர் என்பதற்காக அல்ல, பக்தி பகர்வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை? உலகில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்திலே பொது நலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுத்தை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே நீ. அதை போல என்னை குற்றவாளி என்கிறார்களே. இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையில் கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டாறுகள் எவ்வளவு என்பதை கணக்கு பார்க்க முடியும். பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படமெடுக்கும் பாம்புகள் நெறிந்திருந்தன. சென்றலை தீண்டியதில்லை, நான் தீயை தாண்டி இருக்கிறேன். கேளுங்கள் என் கதையை. தீர்ப்பு எழுதுவதற்கு தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்திற்கு நான் விதிவிலக்கா? ரங்கூன் என் உயிரை வளர்த்தது, உயர்ந்தவனாக்கியது. திருமண கோலத்திலே இருக்கும் என் தங்கையை காண வந்தேன். மோசடி வழக்கிலே ஈடுபட்டு குற்றவாளி குண்டிலே நிற்கிறாளே, இது அந்த ஜாலக்காரி ஜாலி. இவள் வலையில் விழுந்தவர்களில் நானும் ஒருவன். பணப்பெட்டியை பறிகொடுத்தேன், பசியால் திரிந்தேன், மெலிந்தேன், பிறகு பைத்தியமாக மாறினேன். காண வந்த தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாக, ஆம், கைப்பெண்ணாக. தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களகரமான பெயர். கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை. செழித்து வாழ்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. கையிலே பிள்ளை, கண்ணிலே நீர். கல்யாணி அலைந்தால் கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணிக்கு கருணை காட்டினார்கள் பலர். அதிலே காளையர் சிலர் கைமாறாக அவள் காதலை கேட்டனர். கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டு குற்றவாளி கொண்டிலே நிற்கிறானே, இதோ இந்த கொடியவன் வேணும். இவன் பகட்டால் மயக்க முயன்றான் என் தங்கையை. நான் மட்டும் தடுத்துராவிட்டால் என் தங்கை அப்பொழுதே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள். கடவுள் பக்தர்களும் கல்யாணியை காப்பாற்றி வந்தார்கள். பிரதி உபகாரமாக அவள் கடைக்கண் பார்வையை கேட்டு அதில் முதன்மையானவன் இதோ இந்த பூசாரி. கல்யாணியின் கற்பை காணிக்கையாக கேட்டிருக்கிறான். பராசக்தியின் பெயரால், உலக மாதாவின் பெயரால் கல்யாணி உலகில் புழுவாக துடித்தபடியாவது உயிரோடு இருந்திருப்பாள். அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது இதோ இந்த பூசாரிதான். தன் குழந்தையை இந்த இரக்கமற்ற உலகத்தில் விட்டு செல்ல அவள் விரும்பவில்லை. ஆதரவற்று தன் குழந்தை துடித்து சாவதை அவள் விரும்பவில்லை. அவளை கொன்று விட்டாள். விருப்பமானவர்களை கொள்வது ஒன்றும் விந்தை அல்ல. உலக உத்தமர் காந்தி, அகிம்சா மூர்த்தி, ஜீவகாருண்ய சீலர், அவரே நோயால் துடித்துக் கொண்டிருந்த கன்றுக்குட்டியை கொன்றுவிடச் சொல்லி இருக்கிறார். அது கஷ்டம் ஒருவதை காண முடியாமல் அதே முறையில் தான் கையாண்டிருக்கிறார் கல்யாணி. இது எப்படி குற்றமாகும்? வெளிநாட்டில் இருந்து திரும்பிய தமிழனுக்கு வாழ வழி இல்லை. தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பில்லை. என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டுக் கொடுத்திருந்தால், பணக்காரர் வீட்டு பள்ளியறையிலே ஒரு நாள், மானத்தை விலை கூறி இருந்தால் மாளிகை வாசியின் மடியிலே ஒரு நாள், இப்படி ஒட்டி இருக்கலாம் நாட்களை. இதைத்தானா இந்த நீதிமன்றம் விரும்புகிறது? பகட்டு என் தங்கையை துரத்தியது, பயந்தோடினார். பணம் என் தங்கையை துரத்தியது, மீண்டும் ஓடினார். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது. ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும். அவள் வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும். இந்த சட்டத்தை தீட்டுவோம். செய்தார்களா? வாழ விட்டார்களா என் கல்யாணியை? குற்றவாளி யார் வழக்கிற்கோ வக்கீலாக மாறுகிறார்? இல்லை, யார் வழக்கிற்கும் இல்லை. அதுவும் என் வழக்குதான், என் தங்கையின் வழக்கு. தங்கையின் மானத்தை அழுப்பி எண்ணிய மாபாவிகளுக்கு அண்ணன் புத்தி புகட்டுவதிலே என்ன தவறு? கல்யாணி தற்கொலை செய்து கொள்ள முயன்றது ஒரு குற்றம், குழந்தையை கொன்றது ஒரு குற்றம், நான் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம். இத்தனை குற்றங்களுக்கும் காரணம் யார்? யார் யார் காரணம்? கல்யாணியை கஞ்சிக்கு வழியில்லாதவளாக அலைய விட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா, அல்லது விதியை சொல்லி வயிறு வளர்க்கும் வீரர்களின் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை நாட்டிலே வளர விட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா, அல்லது பஞ்சத்தை வஞ்சத்திற்கு வரவழைத்த வஞ்சகர்களின் குற்றமா? கடவுள் பெயரால் காமலீலை செய்யும் போலி பூசாரிகளை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுளை சொல்லி காலட்சேபம் நடத்தும் கயவர்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் களையப்படும் வரை கல்யாணிகளும்
அது பற்றி நீ பேசக்கூடாது. அது குழந்தையை கொலை செய்த குற்றம். இல்லை, கல்யாணி குற்றம் செய்யவில்லை. குழந்தை கொலை செய்யப்படவில்லை. இதோ கல்யாணியின் குழந்தை. கல்யாணியின் குழந்தை உன்னிடம் எப்படி கிடைத்தது? நிலவு காணும் இரவுகளில் நான் ஆற்றிலே படகில் செல்வது வழக்கம். அவ்வாறு செல்லும் பொழுது தெரிகிறது குழந்தை படகினில் வந்து விழுந்தது. யார் குழந்தை என்று தெரியாமல் வளர்த்து வந்தேன். சுற்றுப்பயணம் சென்றிருந்த எனது அண்ணா வீடு திரும்பினார். விமலா, யார் குழந்தை? வழக்கம் போல் படகில் செல்லும் பொழுது குழந்தை படகிலே வந்து விழுந்தது. விவரம் ஒன்றும் தெரியவில்லை. கல்யாணியின் குழந்தையாக இருக்குமோ? என்ன, இதோ பார். கல்யாணி என்ற பெண் உணவு கிடைக்காத காரணத்தால் குழந்தையை ஆற்றிலே எரிந்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ள போகும்போது பிடிபட்டு கோர்ட்டிலே நிற்கிறார் குற்றவாளியாக. கல்யாணி, கல்யாணி, குணசேகரன். ஆமாம், குணசேகரனின் தங்கைதான். வழக்கு பற்றி கூறினார். உண்மை தெரிந்த நான் ஓடி வந்தேன். இவரை உனக்கு தெரியுமா? ஆம், இவர்தான் குணசேகரன், கல்யாணியின் அண்ணன். அண்ணா, வேடிக்கையான வழக்கு. கல்யாணி குணசேகரன் வழக்கு முடிவு. குழந்தை சாகவில்லை. குணசேகரன் செய்தது தற்காப்புக்கே. கருணை காட்டலாம் என நீதிபதி சிபாரிசு. கல்யாணி, குணசேகரன் இவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளில் அவர்கள் செய்தது குற்றம்தான் என நீதிபதி தீர்ப்பு கூறினார். குழந்தை சாகவில்லை. ஆதலாலும் குணசேகரன் பூசாரியை தாக்கியது தன்னை தற்காத்துக் கொள்ளவே செய்ததாலும் சர்க்கார் இவர்களை விடுதலை செய்துவிடலாம் என சிபாரிசு செய்துள்ளது. பேச வாய்ப்பளித்து பேசவிட்டு அமைதி காத்து ஒத்துழைத்த அத்தனை பேரையும்